இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. ஆபரேஷன் சிந்தூரில் பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து கரியாக்கியது இந்திய ராணுவம். இந்நிலையில் பஞ்சத்தில் தவித்து வரும் பாகிஸ்தான் IMF அமைப்பிடம் கெஞ்சி வாங்கிய பணத்தில் தற்பொழுது மீண்டும் லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்புகளுக்கான முகாம்களை கட்டமைத்து வரும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. பாகிஸ்தானின் நடவடிக்கைகளை கழுகு பார்வையுடன் கண்காணித்து வந்த இந்தியா இதை உலகத்திற்கு அம்பலப்படுத்த பெரும் சர்ச்சை கிளம்பியிருக்கிறது. இதனால் சர்வதேச அளவில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளிக்கும் நாடு என்பது உறுதியாகியுள்ளது. தவிர இனி IMF அமைப்பிடம் கடன் பெற முடியாத சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. நிலைமையை கட்டிற்குள் கொண்டு வருவது எப்படி என்று தெரியாமல் பாகிஸ்தான் ராணுவ தலைவர்களும் ஆட்சியாளர்களும் தவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் முந்திரி கொட்டைத்தனமாக பேசி பாகிஸ்தானை மேலும் வம்பில் சிக்க வைத்துள்ளார் ஒரு வாரிசு அரசியல்வாதி. பிரபல பூட்டோ குடும்பத்தைச் சேர்ந்த இளைய அரசியல்வாதி பிலாவல் பூட்டோ சமீபத்தில் அவரை மடக்கிய பத்திரிகையாளர்கள் இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளிகளான மசூத் அசார் மற்றும் ஹபீஸ் சயீது உள்ளிட்டோரை பாகிஸ்தான் ஒப்படைக்குமா என்று கேள்வி எழுப்பினர். உடனே வெகுண்டெழுந்த பூட்டோ, ஹபீஸ் சயீத் பாகிஸ்தானின் ஜெயிலில் உள்ளார், மசூத் அசார் எங்கு உள்ளார் என்று தெரியவில்லை, இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாதிகளை ஒப்படைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆனால் அதற்கு இந்தியா ஒத்துழைக்க மறுக்கிறது என்று பந்தாவாக பதில் கொடுத்தார். ஆனால் பூட்டோவின் இந்த பதிலால் பாகிஸ்தான் ராணுவம் கொதித்து போய் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதாவது பாகிஸ்தானுக்கும் பயங்கரவாதத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்பதுதான் அந்நாட்டு அரசாங்கத்தின் நிலைப்பாடாக உள்ளது. ஆனால் பூட்டோ அளித்த பதிலின் மூலம் இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் உள்ளனர் என்பது உறுதியாகிவிட்டது. அடுத்து மும்பை தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட ஹபீஸ் சயீதை ஜெயிலில் வைத்து பத்திரமாக பாதுகாத்து வருகிறது பாகிஸ்தான். அவனை இந்தியாவிடம் ஒப்படைத்தால் அவனுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள அனைத்து டீலிங்களும் வெளிப்பட்டுவிடும். இதுதான் பூட்டோ மீதான அந்நாட்டு ராணுவம், அரசு மற்றும் பயங்கரவாத அமைப்புகளின் கோபத்திற்கு காரணம். எது எப்படியோ இந்தியா இனி பூட்டோ சொன்னதையே பிடித்துக்கொண்டு சர்வதேச சமூகம் மூலம் பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.